மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேறொரு ஆராதகர் இல்லை. நீர் உலக ரட்சகரப்பா. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருகிறக்காய் ஸ்தோத்திரம். துதி ஆராதனை ஆசீர்வதிங்க. துதி ஆராதனை நடத்துகிற பிள்ளையை பலப்படுத்தி கொள்ளுங்க. அவன் அபிஷேகத்தால் கட்டி கொள்ளுங்க. ஆண்டவரை செய்கிற ரெண்டு மக்களையும் வேலி அடைத்து கொள்ளுங்க. உம்முடைய வல்லமையால் மக்களை நிறைத்து கொள்ளுங்க. உமது கிருபையால் அவர்களை முடிசூட்டி கொள்ளுங்க. ஆண்டவரை பாடல் பாடுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. என் மக்களை எல்லோரும் ஆசீர்வதிங்க. ஜனம் கடந்து வரட்டும். திரளாய் திரளாய் கூட்டி சேரும். கடைசி காலமாக இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் எங்கள் மேலும் ஆவியை ஊற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். செபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த பாடல்களை பாடி என்னுடைய நாமத்தை மொத்தப்படுத்தி ஆராதிப்போம். நம்முடைய கர்த்தரை ஜீவிக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நுள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன்ங்கிற பாடலை உற்சாகமாக பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் கூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவன் நாமம் கூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலமே சுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்த உமருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்த உமருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கு சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கு சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்த உமருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்த உமருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் அதில் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் அதில் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலமே சுவை பாடிடுவேன். நித்தனை கிருபைகள் நித்த உமருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நித்தனை கிருபைகள் நித்த
நம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாவே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாவே சுவை பாடிடுவே. கிருபைகள் மருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் மருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாரம் பெருகிடானேந்தாலும் தாம் தஞ்சமையானே. பஞ்சகாரம் பெருகிடானேந்தாலும் தாம் தஞ்சமையானே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா நன்னலாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவரோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவரோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாவே சுவை பாடிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா எந்த நன்னலாவே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தானுகிறான பாடலை உற்சாகமாக பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்தும். யாவரு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவின் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே. அப்பாவின் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. ஆமென். கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி
நல்லவர் உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவின் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவின் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே நாமே கோடி கோடி நீடடி நாமே கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆராதனைக்கு கர்த்தர் உங்களை எல்லாவரையும் கொண்டு வந்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்களுக்கு ஒரு ஆலயத்தில் உள்ள ஆராதனை கிடைக்காமல் அவர்கள் தவித்து கொண்டு பல பல இடங்களிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு நல்ல ஆராதனையை தந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை நடத்தினார், நம்மை தேற்றினார், நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டி நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி வேணுங்க, நன்றி வேணும், நன்றி வேணும். ஆமென். நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லை, நம்ம வேறு பல இடங்களில் இருக்க வேண்டியவங்க, ஆனால் யாரும் அங்கே இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் சுகமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், சுகமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பூமியில் என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவைகள் ஒன்றில் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நம்மை சுகமாய் நடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருமையிலே சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை குறித்து நாம் ஏராளமான செய்திகளை கேட்டிருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து கேட்க போகிறோம். எவ்வளவு கேட்டாலும் அலுத்து போகாத விசுவாச செய்திகள் நமக்கு இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு தொடர்ந்து வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலே ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு விசுவாச வார்த்தை, ஒரு மனிதன் மேபி அது நானா இருக்கலாம், அல்லது நீங்கள ஒரு ஆளா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னொரு ஆளா இருக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரை விசுவசித்து அவராலே எல்லாம் செய்யக்கூடும், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை, வேறு ஒன்று இல்லை என்று நம்பி
அவரை விசுவசிக்க கூடுமானால் அந்த நபரால் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எல்கையில்லாத மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு செல்ல முடியும். Praise the Lord. உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் இந்த செய்தியின் மூலமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த லெவலில் இருந்தவர்களானாலும் பரவாயில்லை. வாழ்க்கையில இப்போ எந்த லெவலில் இருக்கிறவர்கள் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நாம் இருக்கிறோம் என்கிறது முக்கியமல்ல. ஆனால் அந்த சிச்சுவேஷனிலிருந்து வெளியே வர விரும்புகிறவர்கள், மேபி அது ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது வேறு பல பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அடிமையாக இருக்கலாம், அல்லது வேறு பல கடன் பிரச்சனைகள், எந்த ரூபம் எதுவாக இருக்கட்டும். ஆனால் அதிலிருந்து நான் விடுதலை அடைய விரும்புகிறேன், நான் வெளியே வர விரும்புகிறேன், நான் இப்படி இருக்க நான் விரும்புவதில்லை, எனக்கு ஒரு மாற்றம் தேவை, நான் இந்த சமுதாயத்தில் மிக சிறந்தவனாக ஆரோக்கியம் உள்ளவனாக, ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் உள்ளவனாக, நல்ல வசதி உள்ளவனாக நான் வாழ விரும்புகிறேன் என்று ஒரு மனிதன் விரும்புவானேயானால், ஒரு நபர் அல்லது நீங்கள் அல்லது நான் விரும்பக்கூடுமானால், நம்மை எப்படியும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ள இரட்சகர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு தான் நம்முடைய விசுவாசம் செயல்படணும். அதுக்கு தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசமும் முயற்சிகளும் செயல்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதற்காக நான் சில வேத பகுதிகளை உங்களோடு கூட நான் இன்றைக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். நீங்கள் கவனமுடன் இருந்து உங்களுடைய வாழ்க்கையின் சிச்சுவேஷன்கள் மாற வேண்டும் என்று விரும்பி அந்த சிச்சுவேஷனை மாற்றி அமைத்துக் கொள்ள வல்லமை உள்ள தேவனிடத்தில் நீங்கள் போராடுகிறவர்களாக இருக்கக்கூடுமானால் கட்டாயம் இது நடக்கும் என்று கர்த்தரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை இந்த கால வேளையிலே அடியானுடைய நாவுல கொடுத்திருக்கிறேன். நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதை விசுவசிப்பதும் விசுவசியாமல் இருப்பதும் அது உங்களுடைய விருப்பம். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், இதை அலட்சியம் பண்ணுவதும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை கட்டாயம் செயல்படுத்த முடியும் என்று நம்பி ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவருடைய சாய்ஸ். சிலர் நம்பலாம், சிலர் நம்பக்கூடாமல் போகலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். சிலர் இப்படி சொல்லலாம், வேதத்தின் காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை, நடக்கும்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியாகமத்தில் மாறாதவர், வெளிப்படுத்தல் காலத்திலையும் அவர் என்ன செய்யவில்லை, மாறவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆதி காலத்தில் நடந்ததென்றால் வெளிப்படுத்தல் காலத்திலும் அது சாத்தியமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்ததென்றால் இந்த கடைசி காலத்திலும் இவைகள் சாத்தியமே என்பதை நான் திட்டவட்டமாய் சொல்ல முடியும். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்ததைத்தான் நான் உங்களுக்கு வசனம் மூலமாகவும் சாட்சியாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 9-10 வசனங்களில் நாம் ஆரம்பிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத
துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அதுதான் ஹைலைட்ஸ். அவன் வேண்டிக் கொண்டதை அவர் அவனுக்கு அருளினார். ஆனா ஆரம்பம் என்ன சொல்லுது? யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தான். தன் சகோதரர்களுக்கு எல்லாருக்குள்ளும் கனம் பெற்றவனாய் மாறினான். எப்படிப்பட்ட கனம் என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை. மேபி எல்லா விதத்திலும் A to Z, எல்லா விதத்திலும் தன் சகோதரர்களை காட்டிலும் உயர்த்தப்பட்டவனாய் இருந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆடு, மாடு, ஒட்டகம், எருதுகள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், வயல்வெளிகள், கோதுமை களஞ்சியங்கள், இப்படி கட்டிடங்கள், இப்படி ரதங்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை விட, அப்படி என்றால் தன் சகோதரர்களுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை விட யாபேஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அதுக்கு பிற்பகுதியில் என்ன சொல்லு தெரியுமா? யாபேசுடைய பிறப்பு மிகவும் வேதனைக்குரியதாயிருந்தது. எப்படிப்பட்ட வேதனை? யாபேஸ் தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிள்ளை பிறக்கும்போது வலியோடு பிறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தை பிறக்கும்போது அசாத்தியமான வலியோடு பிறக்கும். ஏன்னா ஆதியிலே தேவன் அப்படி வைத்ததில்லை. மனிதன் பாவம் செய்து கர்த்தருடைய கட்டளையை மீறினதினாலே ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். அல்லேலூயா. அதான் ஸ்திரீக்கு கிடைத்த மாபெரும் ஆசீர்வாதம். அவள் இதை செய்ததினால அவள் பிசாசோட உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய கட்டளை மீறினதினால ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த நன்மை. பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவளுடைய டெலிவரி நாட்களிலே, அவளுடைய வயிற்றிலே கர்ப்பம் நாள் முதல் அவளுக்கு சஞ்சலம் ஆரம்பிக்கிறது, அவளுக்கு துக்கம் ஆரம்பிக்கிறது, வேதனை ஆரம்பிக்கிறது. அவள் மிகவும் அங்கலாய்ப்போட தன்னுடைய குழந்தை பெற்ற எதிர்நோக்கி இருப்பாள். அந்த குழந்தை பிரசவிக்கிற அந்த நாளிலே அசாத்தியமான வலிகள், அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் தாங்கக்கூடாத வலிகளை அவள் உணர்கிறாள். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறது என்பதை நினைத்து அவள் துக்கப்பட மாட்டாள். குழந்தையின் மேல் சந்தோஷம் உள்ளவளாயிருப்பாள். அல்லேலூயா. தனக்கு உண்டாகிற வலியினாலே அவள் துடித்தாலும் தனக்கு பிறக்க போகிற குழந்தையை நினைத்து அவள் மிகவும் சந்தோஷம் உள்ளவளாயிருப்பாள். அது ஒரு ஆண் பிள்ளையானாலும் ஒரு பெண் பிள்ளையானாலும் தனக்கு முதலாகவோ இரண்டாவதாகவோ எப்படியோ பிறக்கிற அந்த பிள்ளையின் மேலே அவளுக்கு மிகுந்த பாசம் உருவாகும். கர்ப்பத்திலே உற்பத்தி ஆகிறது முதல் அவள் கனவு காண ஆரம்பிப்பாள். தனக்கு பிறக்கிற பிள்ளை எப்படிப்பட்டவனாய் இருப்பாள், எப்படிப்பட்டவனாய் இருப்பான், நான் அதை எப்படிப்பட்டவனாய் வளர்த்த வேண்டும், எப்படி அதை ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கனவு அவளுக்கு உருவாகி அந்த கனவினால் சந்தோஷப்படுவாள். ஆக அந்த டெலிவரி, அந்த பிரசவ நேரத்தில் உண்டாகிற வலி அவளுக்கு துக்கமாக இருக்காது, மாறாக அந்த வலி வேதனை தான், ஆனால் அது சந்தோஷமான வலியாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இங்கே யாபேசுடைய தாய்க்கு துக்கம் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் இந்த யாபேஸ் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருப்பான் என்பது நமக்கு நன்றாய் புரிகிறது இல்லையா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருப்பான்? மேபி அநேக பிள்ளைகளுடைய தாய்க்கு இருந்திருக்கக்கூடும், அல்லது மிகுந்த வறுமை சூழ்ந்திருந்த காலத்தில் அவன் வந்து பிறந்திருக்கக்கூடும். எப்படியோ இவனுடைய பிறப்பு மற்றவர்கள் யாருக்கும் விருப்பம் உள்ளதா இருக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிலர் பிறக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் பிறக்கும்போது கொண்டாடுவாங்க. ஆனால் சில பிள்ளைகள் பிறக்கும்போது, ஏண்டா மகனை இங்கே வந்து பிறந்துட்டேன், நானே வாழ்கிறதுக்கு இவ்வளோ கொடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னு சொல்லி வேதனைப்படுகிற தாய்மார்களை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் யாபேசும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பிறந்திருக்கக்கூடும். ஆனால் யாபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அவருடைய இது மனதில் ஒரு எண்ணம், நான் ஏன் இப்படி எல்லாருக்கும் வேண்டாதவனாய் வாழ வேண்டும், எல்லாரும்
யாரும் விரும்பக்கூடாத ஒரு நபராக நான் ஏன் வாழ வேண்டும்? யாரும் என் மேல் விருப்பம் இல்லாமல் என் தாய்க்கு நான் பிறந்ததே பாரமாயிருக்கிறது. தாய்க்கே பாரம் என்றால் தகப்பனுக்கு சொல்லவா வேண்டும்? கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லவா வேண்டும்? நான் இப்படி யாருக்கும் எல்லாருக்கும் பாரமாக ஏன் பிறந்திருக்க கூடும்? ஆனால் நான் இப்படி இருக்க நான் விரும்பவே இல்லை. ஹலோ, நான் இப்படி இருக்க விரும்பவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் விருப்பம் இல்லாதவனும் எல்லாருக்கும் பாரமானவனாகவும் நான் வாழ விரும்பவில்லை. என் சூழ்நிலையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற விரும்புகிறேன். நான் எல்லாரும் நேசிக்கக்கூடிய பாத்திரமாய் மாற விரும்புகிறேன். என் சகோதரர்கள் நடுவில் எல்லாவரை காட்டில் நான் கனம் பெற்றவனாய் மாற விரும்புகிறேன். நான் ஒரு நாள் மாறுவேன். இவர்கள் இன்றைக்கு என்னை குறித்து இவர்கள் வேதனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய பிறப்பு இவர்களுக்கு எல்லாருக்கும் துக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாரும் விரும்பக்கூடியவனை நான் மாறுவேன். எல்லாரும் நேசிக்கக்கூடியவனாய் மாறுவேன். எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கக்கூடியவனாய் நான் மாறுவேன். என் தாய் என்னை பெற்றதினால் சந்தோஷப்படுகிற காலம் வரும். என்னை ஜனிப்பித்ததினால் என் தகப்பன் என் மேல் சந்தோஷப்படுகிற காலம் வரும். என் சகோதரர்களுக்கு நான் உதவியாக இருக்க போகிறேன். என் சொந்தங்களுக்கு நான் உதவியாக இருக்க போகிறேன். என் உறவுகளுக்கு நான் உதவியாக இருக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலம் என் மூலமாய் வருகிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் பாரமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் எல்லா சூழ்நிலையும் என்னை விட்டு தாண்டி போகும் என்று யாபேஸ் யார் மேலே நம்பிக்கை வைத்தான்? இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, யோபு சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எண்ணம் இருதயத்தில், யாபேசுடைய இருதயத்தில் ஊற்றெடுத்து பெருக ஆரம்பிக்கும் போதே யாபேஸ் ஒரு முடிவெடுத்தான். என்ற சூழ்நிலையை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆளால தான் முடியும். என்னுடைய சூழ்நிலையை, இந்த நிலைமையை மாற்றுவதற்கு, இந்த கண்ணீரை துடைப்பதற்கு, இந்த வேதனையை மாற்றுவதற்கு நானும் என்னுடைய சமுதாயத்தில் என்னை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே பாரமாயிராதபடிக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நான் மாற வேண்டுமானால் அது என் தகப்பனால் முடியாது, என் தாயால் முடியாது, என் சகோதரர்களால் முடியாது, என் உறவுகளால் முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும். அதுதான் நான் ஆராதிக்கிற தேவனாலே. அல்லேலூயா. அப்படிதான் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய பாதபடியில் போய் விழுகிறான். இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே, தேவனே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ள. 4 அருமையான ஜெபங்கள். ஒன்று ஆசீர்வாதம், ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். அது மேபி ஒரு சாதாரண ஆசீர்வாதமா இருக்கக்கூடும். அதான் அவன் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அதுக்கப்புறம் 2வது ஜெபிக்கிறான், என் எல்கையை பெரிதாக்கும். நீர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் எல்கையானது சற்று பெரிதாகட்டும். நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு 5 சென்ட் இடத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீர், ஒரு சிறிய வாகனத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு சிறிய பேங்க் பேலன்ஸை கொடுத்திருக்கிறீர், ஒரு சிறு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். எனக்கு போதுமானது எல்லாம் இப்போ ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இல்லை, மிஷனரி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இல்லை. நான் என் கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டவனாய் ஒரு சிறிய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். ஆனால் நான் இதுக்குள்ளா இருக்க நான் விரும்பவில்லை. தேவரீர் என் எல்கை என்ன செய்ய வேண்டும்? பெரிதாக வேண்டும். இன்னும் சற்று விரிவான ஒரு தொழிலிலே என்னை சேர்த்துவிடும். இன்னும் சற்று வருமானம் கூடுகிற ஒரு தொழில் எனக்கு கொடும். இன்னும் சற்று வருமானம் கூட்டிக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இன்னும் சற்று வருமானங்கள் கூடட்டும் எனக்கு.
இப்பொழுது 20,000 ரூபாய் சம்பளம் என்றால், ஆண்டவரே எனக்கு இன்னும் சற்று சம்பளத்தை கூட்டிக் கொடும், பிசினஸ்ல இன்னும் சற்று லாபம் கூடிக்கொள்ளட்டும், என்னுடைய எல்கையை பெரிதாக்கும், என்னுடைய ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் எல்கை பெரிதாகட்டும், என்னுடைய கரங்களில் தாராளம் பணப்புழக்கம் உருவாகட்டும், நிலங்களை நான் வாங்கட்டும், சற்று விரிவான என்னுடைய ஃபேமிலி காரை எனக்கு கொடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் தாராளமா ஜெபிக்கலாங்க. ஆமென். இப்படிதான் ஜெபிக்கணும். பிரைஸ் ஹல்லேலூயா. நமக்கு டாட்டாவும் பிர்லாயும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அதானியும் அம்பானியும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு 10 பேருக்கு ஒரு மாசத்துல ரேஷன் வாங்குவதற்கு பணம் கொடுத்து உதவுகிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருந்தா போதும். போதுமா போதாதா? ஒரு 10 ஏழைகளுக்கு ரேஷன் வாங்குவதற்கு ஒரு 500 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு சிச்சுவேஷனிலே நம்முடைய எல்கை பெரிதானால் நமக்கு தாராளம் போதுமானது. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு 2 மிஷனரிக்கு உதவி செய்யக்கூடிய அளவில், ஆமென், நம்முடைய சொந்த காலில் நிற்பதற்கு உரிய ஒரு பலன், ஒரு காலத்தில் நமக்கு கடன் தந்தவர்களுக்கு திரும்ப கடன் கொடுக்க ஒரு சிறிய வாய்ப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் நமக்கு அநேகர் நமக்கு கடன் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். சொந்தங்கள், உறவுகள், சபை அநேகர் நமக்கு உதவி இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காலம் வருகிறது, கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய காலம் வருகிறது, கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய காலம். பிரதர், நீங்க நான் அன்னைக்கு தரித்திரத்தில் பஞ்சத்தில் இருந்த நாட்களில் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து உதவுனீங்க பிரதர், இதை வச்சுக்கோங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சும்மா வச்சுக்கோங்க பிரதர். ஹல்லேலூயா. அவன் திகைச்சு போகணும். என்றைக்கோ நான் விதைத்த விதை இன்றைக்கு நான் அறுக்கிறேன் என்று சொல்லணும். அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். போதாதா? இந்த எல்கை விரிவானா போதுமா? அப்படி போதும்னு சொல்றேன். கரங்களை உத்தரவு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நீ விசுவசிக்கணும். ஆண்டவரே, இது நடக்கும்னு நீ விசுவசிக்கணும். நீ செபித்தா நடக்கும்னு விசுவசிக்க வேண்டும். நான் செபித்தால் என் எல்கை விரிவாகும் என்று நீ விசுவசிக்கணும். அதான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். இங்க இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற சகோதரர்கள், தொழிலாளர்கள், பிசினஸ்காரர்கள் எல்லாம் நீங்க விசுவசிங்க. அரசு உத்தியோகஸ்தர்கள் விசுவசிங்க. வருமானத்துக்காய் போராடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவசிங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்போ சொல்றேன், நீங்க மகா கோடீஸ்வரர்களை மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அன்றாட வாழ்வுக்கு நீங்கள் அடுத்தவருடைய கரங்களை எதிர்பார்க்காமல், ஒரு காலத்தில் நமக்கு சிறிய உதவிகளை செய்தவர்களுக்கு மாற்று உதவிகளை செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய பைனான்சியல், நம்முடைய குடும்பம், நம்முடைய எல்கை விரிவானாலே தாராளமாய் போதுமானது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அதற்கு நீ விசுவசிக்கிற ஆண்டவரால் முடியும் என்று நீ நம்ப வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் என்று நம்ப வேண்டும். இருக்கிற மைனஸ் அனுபவங்கள் இன்றைக்கு மைனஸ்ல தானே இருக்கிறீர்கள். பொருளாதாரம் எல்லாம் மைனஸ்ல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏராளமான கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. நம்ம பல பேருக்கும் கடனாளிகளாக இருக்கிறோம். நிறைய ஏராளமான இடங்களில் கடன் வாங்கி இருக்கிறோம். வீடு கட்ட கடன் வாங்கி இருக்கிறோம், பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கடன் வாங்கி இருக்கிறோம், பிள்ளைகளுடைய கல்விக்கு கடன் வாங்கி இருக்கிறோம், நிலங்கள் வாங்க கடன் வாங்கி இருக்கிறோம், பல இடங்கள் கடன் வாங்கி இருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம் பொருளாதாரத்தில் திண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாற்றுகிறவர் ஆண்டவரால் தாங்க முடியும். ஹல்லேலூயா. 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் கடன் பட்டதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நம்மளால் அடைத்து தீர்த்துவிட முடியாது. ஹல்லேலூயா. அதுக்குரிய வருமானம் இருந்திருந்தால் நம்ம ஏன் கடன் வாங்கி இருக்க வேண்டும்? அதுக்குரிய வருமானம் இல்லாதனால் கடன் வாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு வருகிற பணம் சம்பாத்தியம், வருகிற பணம் எல்லாம் வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம பலரும் இன்றைக்கு கடன் பட்டவர்கள் வட்டி கொடுத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். பேங்கில் வட்டி கட்டுகிறார்கள். மனுஷரிடத்தில் சில வேளை நீங்கள் வாங்கி இருக்க மாட்டீர்கள், ஆனால் அரசு பேங்குகளில் வாங்கி இருக்கிறீர்கள். பலர் வட்டி கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்கத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அது நம்முடைய பணம் தானே வட்டியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறாதா? மாறும் என்று விசுவசிக்கிறீர்களா? நான் நம்புகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் விசுவசிக்கிறேன்.
என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், என் இரட்சகரை நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி தன்னுடைய புருஷனை இழந்திருக்கும் போது, கடன்பட்டவனாய் புருஷன் மரித்து போனதை தேவனுடைய மனுஷனுக்கு சொன்னபோது, அவன் ஜெபித்து சில காரியங்களை செய்து கர்த்தராலே அவருடைய கடன் ஒரு நாளிலே தீர்க்கப்பட்டு சம்பவம் இருக்கிறது. ஆண்டவராலே அவருடைய கடன் ஒரே நாளிலே தீர்க்கப்பட்ட சம்பவம். ஏன் உங்க கடன் தீராதா? உங்க சூழ்நிலை தேவன் மாற்ற மாட்டாரா? மாற்றுவான் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு நீ விசுவாசிக்கணும் மக்களே. உனக்கு நல்ல விசுவாசம் வேணும். நல்ல விசுவாசம் உண்டுன்னா நீ செபிக்க ஆரம்பிக்கணும். நல்ல விசுவாசம் உண்டுன்னா நீ இரவு பகலா செபிக்கணும். நீ முழங்காலில் நிற்க படிக்கணும், முழங்காலில் நிற்கணும். நல்ல விசுவாசம் உண்டுன்னா நீ செபிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நீ முழங்காலில் நின்று செபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகிறவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். என் சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்கணும்னு சொல்லி தைரியமா சொல்லணும். யாபேசுடைய சூழ்நிலையை மாற்ற நீர் போதுமானவராக இருந்தீரே, என் சூழ்நிலையை ஏன் உம்மால மாற்ற முடியாது? நீர் நிச்சயமா மாற்ற முடியும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்ன படிப்பு, புத்தி, அறிவு, ஞானம், பட்டம் இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது உன் குவாலிஃபைடு என்னன்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார். உன் பயோடேட்டாயை கொடுன்னு சொல்லவே மாட்டார். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டார் உன்கிட்ட. ஹல்லேலூயா. நீ என்ன படிச்சிருக்க? ஹல்லேலூயா. இன்ஜினியரிங் முடிச்சியா, MBBS முடிச்சியா, நீ வேற ஏதாவது உனக்கு தகுதியான ஆதாரம் இருக்கா கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உனக்கும் அப்பனுக்கும் இடையில இருக்கிற ஒரு நல்ல உறவு, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு இருந்தால் அது போதுமானது. பிரைஸ் தி லார்ட். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு ஆண்டவரோட உங்களுக்கு இருக்குதுன்னா நீ கேட்குற காரியம் 100% கிடைக்குமுங்க. அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் வேலைக்கு அழுதப்போ ஆண்டவர் என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் கேட்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் வேலைக்காக அழுத போது ஆண்டவர் என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் கேட்கவே இல்லை. நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கவே இல்லை. உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்கவே இல்லை. நீ எவ்வளோ உயரம், எவ்வளோ வெயிட்டு, உன்னுடைய கலரு, உன்னுடைய அழகு, இதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. டைரக்டாக ஆண்டவர் எடுத்து என்னை வேலையில் அமர்த்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தகுதி இல்லாத இடத்துல வேலையில் கொண்டு வச்சார். தகுதி இல்லாத இடத்துல. பிரைஸ் தி லார்ட். அந்த தகுதி இல்லாத இடத்துல என்னை தகுதிப்படுத்தி ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து, அந்த பதவியில் அமர்த்தி அதுக்கப்புறம் என்ன உயர்த்த வேண்டிய இடம் வரைக்கும் கொண்டு போய் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். தகுதியை பார்க்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தள்ளப்பட்ட சவுலுக்கு பதிலாக அழுது கொண்டிருந்த சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஈசாயின் புத்திரர்கள் ஒருவனை போய் என்ன செய், இஸ்ரவேலில் ராஜாவாக அபிஷேகம் என்று சொன்னார். ஈசாயின் புத்திரர்களில். ஹல்லேலூயா. சவுல் சாமுவேல் தைல குப்பியும் எடுத்துட்டு அங்கே போறார். அதில் ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் வரவழைக்கிறார். எல்லா பிள்ளைகளும் வரவழைக்கிறாங்க. அங்கே ஆஜானு பாகுவான மூத்த மகன் நடந்து வாரான். அப்போ சாமுவேல் மனசில் எப்படி நினைக்கிறான், ஓ இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ இஸ்ரவேல் ராஜா, அவன் அழகு என்ன, அவன் அந்தஸ்து என்ன பாருங்க, அம்சபலம் என்ன. அப்போ ஆண்டவர் சொன்னா, டேய் சாமுவேலே, நீ இவனோட முகத்தை பார்க்கிறாய், நான் இவனோட இதயத்தை தான் பார்க்கிறேன். இதயம் சரியில்லை, கிளம்பி போக சொல்லு. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ இவனுடைய ஆம்சுபலத்தை பார்த்தாய், நான் ஆம்சுபலத்தை பார்க்கிறவன் அல்ல. நீ பார்க்கிறவங்கள நான் பார்க்கிற ஆளு கிடையாது. உன் கண்ணு எனக்கு கிடையாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனோட இதயத்தை தான் பார்த்தேன். இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு இவன் என்னல குவாலிட்டி கிடையாது, கிளம்பி போக சொல்லு. ஆண்டவர் இன்னொருத்தனை வர சொல்ல. அவனுடைய அப்பா சாமுவேல் இன்னொருத்தனை கூப்பிட்டார். அவன் இன்னொருத்தன் வந்து அவனை விடையும் பராக்கிரமசாலி. இப்போ சாமுவேல் நினைச்சான், ஒருவேளை இவனா இருக்குமோ. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இவனை நான் என்ன செஞ்சேன், புறக்கணித்தேன். அப்படி ஒரு 5-6 எண்ணம் போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஈசாயுடைய எல்லா குமார்கள், மூத்த குமார்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இப்படியே கடந்து போனார்கள். ஆண்டவர் சொன்ன, இவங்களை ஒருத்தனை என்ன செய்யல, செலக்ட் பண்ணல. எனக்கு என் ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு இவங்க யாருமே குவாலிஃபைடு கிடையாது.
அப்போ ஈசா இடத்துல கூப்பிட்டு கேட்குறான், உங்க இவ்வளோதானா பிள்ளைங்க? இல்லை எஜமானனே, எனக்கு இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு சிறிய கட்டை, கொஞ்சம் கட்டை ஆள், கொஞ்சம் கட்டை சைஸு, அவனை ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிறான் அப்படின்னாங்க. எங்கே ஆடு மேய்க்கிறான்? வனாந்தரத்தில் எங்களுடைய எல்லாருடைய ஆடுகளையும் மேய்ச்சிட்டு நிற்கிறான். பிரைஸ் சொல்லி கூப்பிடுனார், சீக்கிரம் கூப்பிடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எப்படியும் ஓடி வரான், ஆட்டு மந்தையிலேருந்து ஓடி வரான். ஒரு கால் வந்துச்சு வீட்டில். பிரைஸ் தி. வீட்டில் அப்பா கூப்பிடுறான்னு சொன்ன உடனே ஆடுகளை காவலாளி வசத்தில் கொடுத்துட்டு ஓடி அங்கே வருகிறார். சாமுவேலுக்கு பக்கத்தில் கத்த சொன்ன, இவன் தாயா, இவனை எடுத்து என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. இவன் அபிஷேகம் பண்ணு, என் ஜனத்துக்கு ராஜாவாக இவன் அபிஷேகம் பண்ணு. இவனை தாயா நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். காரணம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். அவன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். அவன் நித்தம் என்னை விசாரிக்கிறவன், என்னை தேடுகிறவன். அவன் கபடமற்றவன், அவன் களங்கம் இல்லாதவன். அவன் எனக்கான யுத்தங்களை செய்வான். என்னுடைய ஜனத்தை அவன் மேய்ப்பான். என் ஜனத்துக்கு அவன் ராஜாவாக நீ அவன் அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அதாங்க ஆண்டவருக்கு குவாலிட்டி. ஆண்டவருக்கு வேண்டிய படிப்பு அது போரும். ஜெபிக்க தெரியுமா உனக்கு? சத்தியத்தில் வாழ தெரியுமா? உண்மை என்னன்னு தெரியுமா? சத்தியம் என்னன்னு தெரியுமா? கபடம் என்னன்னு தெரியுமா? பொய்க்கிற விலை தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பொய்ய களைஞ்சு, கபடத்தை களைஞ்சு, அநீதியை களைஞ்சு, சத்தியத்தில் நின்று உண்மையில் நின்று கொண்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார். ஹல்லேலூயா. தகப்பனே, என் சூழ்நிலையை மாற்றும்னு சொல்லு. தகப்பனே, என் சூழ்நிலையை மாற நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் சில வசனங்களை அப்படியே வாசிங்க. ரோமர் 4:16 முதல். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவசித்தான். മലയാളത്തിൽ വായിച്ച മക്കൾ എത്രയും? മരിച്ചവരെ ജീവിപ്പിക്കുകയും നിന്റെ സന്തതി ഇവണ്ണമാകുമെന്ന് അരുളി ചെയ്തിരിക്കുന്നത് പോലെ താൻ ബഹുജാതികൾക്ക് പിതാവാകുമെന്ന് അവൻ ആശയ്ക്ക് വിരോധമായി ആശയോടെ വിശ്വസിച്ചു. ഹല്ലേലൂയാ. நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்த இடத்தில் அவன் நம்பினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். உன் பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும், கடற்கரை மணலை போல உன் பிள்ளைகள் எண்ணக்கூடாததா இருக்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லும்போது அவன் வயது சென்று முதிர்ந்தவனாயிருந்தான். அவனுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. அவனுடைய மனைவிக்கும் நல்ல வயது முதிர்ச்சியுடையவளாயிருந்தாள். நம்புவதற்கு எப்படி ஏது உண்டாயிருக்கும்? நம்புவதற்கு ஏதுவே இல்லை, குழந்தையே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வானத்து நட்சத்திரங்களை போல உன் பிள்ளைகள் பெருகும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் நம்பிக்கையோடு அந்த வார்த்தை என்ன செய்தானாம்? விசுவசித்தானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாத்தியமானவைகளை நீங்க நம்பக்கூடும்,
சாத்தியமானவைகள், உங்க கண்களுக்கு தெரியக்கூடியவைகள், உங்க கையில் இருக்கக்கூடிய பணம் அல்லது கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு தெரியக்கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுக்கு வெளியே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா அது உங்களுடைய கண்கள் காணவில்லை, உங்களுடைய மாம்ச கண்கள் அது என்ன செய்யவில்லை, காணவில்லை. அசாத்தியமானவைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளியே வச்சிருக்கிறார். இந்த கட்டிடத்துக்கு வெளியே வச்சிருக்கிறார். அசாத்தியமானவைகளை, நீங்கள் நம்ப கூடாதவைகளை, எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளியே வச்சிருக்கிறார். நீங்க ஆவிக்குரிய கண்களோட அதை காணக்கூடுமானால் வேதம் சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல அவருடைய சந்ததிகளாக இருக்கிற நமக்குமாகும். ஹல்லேலூயா. அதான் ஆச்சரியம், அதாங்க ஆச்சரியம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு இருக்கிறவைகளை நாம் காணுகிறோம், அதை விசுவசிக்கிறோம். நம்முடைய படிப்பை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நம்முடைய அறிவை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நம்முடைய குடும்ப பேக்ரவுண்ட் பின்னணியை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்கையை குறிக்கிறோம். இவ்வளவுதான் என்னால் முடியும், இதற்கு அதிகமாக என்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், அசாத்தியமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். இன்னும் ஒன்று அவருக்கு பின்னால் இருக்கிறது, இன்னும் ஒன்று பின்னால். அதுதான் நீ காணாதவைகள், அதான் நீ அறியாதவைகள், அதுதான் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காதவைகள். ஆனா அதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய், நீ அதை விரும்புகிறாய், அது வர வேண்டும் என்று நீ ஆசை கொள்ளுகிறாய், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பம் இருக்கிறது. அதற்காக நீ தினமும் ஏங்குகிறாய், நீ தவிக்கிறாய். இந்த காலவேளையிலே அது பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு வாசலை உனக்கு திறக்கும்படி உனக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ விசுவாசி. இனிமேல் விசுவாசித்து அந்த கதவை திற, அந்த அடைக்கப்பட்டிருக்கிற மாம்ச கதவை திற. மாம்ச கதவை திறந்து உள்ள பாரு, உனக்கு இருக்கிற நன்மையை பாரு, உனக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு, உனக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு, உனக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு. நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்லுங்க, நீ பெற்றுக்கொள்ள முடியும், நீ அசாதாரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும், நீ அசாதாரணமான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வர முடியும். ஹல்லேலூயா. எஸ். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை ஆராதிங்க. ஸ்தோத்திர பலியிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நான் ஒரு குழந்தையை தருவேன். என்ன தருவேன்? ஒரு குழந்தையை தருவேன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது நான் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன்னுடைய மனைவியாக இருக்கிற சாராய் ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பதை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். இதை சொன்ன உடனே, இது சொல்லும்போது சாராயுடைய கரத்தில் குழந்தை இல்லை, ஆபிரகாமுடைய கரத்திலும் குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன், உன் சாராய் உனக்கு ஒரு குழந்தையை பெற்று தருவாள். இது தூரத்தில் நடக்க போகிற காரியம். இன்னும் வெகு காலத்துக்கு பின்னால் நடக்க போகிற காரியத்தை முன்னாடியே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதம் தூரத்தில் இருக்கிறது, அது தூரத்திலிருந்து வருகிறதை ஆபிரகாமுடைய கண்கள் காணுகிறது. இப்ப ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? ஈசாக்கை தரிசிக்க வேண்டும், விசுவாசத்தில் அதை காண வேண்டும். ஈசாக்கை விசுவாசத்தில் காண வேண்டும். அல்லது தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்த சந்ததியை அவன் தூரத்தில் காண வேண்டும். அதை கண்டு விசுவாசிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளுகிற நாளுக்கு அவன் காத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளுகிற, அது கொடுக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. நான் மிகவும் ரசித்து ருசித்து பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மிகவும் நேசித்து பிரசங்கிக்கிறேன். ஆமென். தூரத்தில் காணுங்க வாலிப மக்களே, படித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தூரத்தில் காணு. ஹல்லேலூயா. உனக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் மிக பெரியதா இருக்கும், நன்மைகள் மிக பெரியதா இருக்கும். ஆனா ஒண்ணு செய்யணுங்க,
இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? விசுவசிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது வரும்னு நம்ப வேண்டும். நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ப வேண்டும். என் சூழ்நிலை மாறும் என்று நீ விசுவசிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அல்ல, என் பிள்ளைகளோட சூழ்நிலை மாறும் என்று நீ விசுவசிக்க வேண்டும். அதற்காய் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரோடு நீ செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ இவ்வளவுதான் செபிக்கணும்னு நமக்கு லிமிட்டேஷன் கிடையாது. நீ இவ்வளவுதான் உனக்கு தருவேன், இதுக்கு மேலெல்லாம் தர முடியாது, 5 கிலோ அரிசி தான் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். 5 மூட்டை அரிசி அவர்கள் தர முடியும். தர முடியுமா முடியாதா? முடியாதா? நீ அரிசியை கேட்கும்போது ஆண்டவர் இல்லை உனக்கு 3 கிலோ அரிசி தான் என்னால் இன்னைக்கு தர முடியும்னு சொல்லி இருக்கிறாரா? இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். அன்லிமிட்டட் ஆண்டவர் தருகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம விசுவசிக்கணும், கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்று நமக்கு விசுவாசம் இல்லை, 2வது நம்ம கேட்க தயாராகவும் இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனையே. ஆமென். எல்லாம் நம்மை கொண்டே நம்மையே அழப்போம். நம்ம முதல்ல என்ன அழப்போம் தெரியுமா? என்னங்க 10ஆம் வகுப்பில் 300 மார்க் எடுத்திருக்கிறேன், 500க்கு 300 மார்க் எடுத்திருக்கிறேன், 12ஆம் வகுப்பில் 600க்கு 275 மார்க் தான் கிடச்சி. நான் எங்கே நல்லா போகிறேன்? பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் 4 எழுத்து எனக்கு தெரியாது, தமிழையே ஒழுங்க கூட்டி சேர்த்து வாசிக்க தெரியாது. நான் எங்கெங்கே நான் நல்லாக போகிறேன்? எனக்கு எங்கெங்கே நான் ஒரு ஆஃபீஸராக போகிறேன், அல்லது நான் எப்படி இங்கே ஒரு தொழிலதிபர் ஆக முடியும், நான் எப்படி பணக்காரனாக முடியும், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக முடியும், எப்படி என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக, என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் நம்மை கொண்டே நாம் என்ன செய்கிறோம்? அளக்குறோங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோசேட்ட ஆண்டவர் சொல்லும்போது நீ எகிப்துக்கு போன்னு சொன்னப்போ மோசே என்ன சொன்ன? ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க, என்னால் முடியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஹல்லேலூயா. என்னால் பேச முடியாது. நான் ஆமேன்னு சொல்லணும்னா ஆமேன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். திக்குவாய். ஆமேன். ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களை சந்தித்தார்னு சொல்லணும்னா எனக்கு 5 நிமிஷம் தேவைப்படும். அவ்வளவு சொல்றதுக்குன்னு ஆண்டவர் சொல்றார். இவன் மோசே ஆண்டவரத்தில் சொல்றான். ஆனா மோசே இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? டேய், வாயை உண்டாக்கினவர் யாருடா? வாயை உண்டாக்கினவர் யாருடா? நான் தானே உன்னை வாயை உண்டாக்கினேன். அதை சரி பண்ணனால முடியாதா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அனுப்புனேன்னு சொன்னா நீ போனா போதும், உன் நாவு சரியாக்கப்பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் உங்களுக்கு எதிராய் நேராய் வரும்போது நீங்கள் அதை விசுவசித்து ஏற்றுக்கொண்ட போதும் மீதி செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பொறுப்பு. நாளை செய்யலைன்னா இந்த வசனத்தையே நீ ஆண்டவரிடத்தில் சுட்டி காட்டணும். நாளை இது நடக்கலைன்னா இந்த வார்த்தையை நீ ஆண்டவர்கிட்ட காட்டணும். 10 ஆண்டுகள் கழிச்சும் இந்த காரியம் நடக்கலைன்னா நீ இந்த வசனத்தை காட்டணும். நோட் பண்ணி வை, எழுதி வை. பிரைஸ் தி லார்ட். 2025 ஜூலை மாதம் 27ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணின வார்த்தை ஜீவன் உள்ளதா இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் அது பலிக்கவில்லை என்று சொல்ல கூடுமானால் நீ எழுதி வை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை கேட்கணும். 10 வருஷம் தாண்டி ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை சுட்டி காட்டணும். ஆண்டவரே, நான் விசுவசித்தால் எனக்கு நடக்கும் என்று சொன்னீரே, நான் விசுவசித்த அன்று முதல் 10 ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லை என்று நீ கேள்வி கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த கேள்விக்கு பின்னால ஆண்டவர் பதிலளிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நீ தயாராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அது கிடைக்கலன்னா மேபி உன்னுடைய அவிசுவாசம் எங்கே ஒளிஞ்சிருக்க கூடும், அல்லது நீ ஆண்டவர் உனக்கு தந்ததில் நீ உண்மை இல்லாத இருக்க கூடும், அல்லது நீ ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையான பாத்திரம் இல்லாமல் இருக்க கூடும், அல்லது உனக்கு தந்தா நீ அதை ஊதாரியை அழிச்சு போடக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு நன்மையை தந்தா சில வேளை உன்னை பிடிக்கிறதுக்கே 1-2 யானை கூட தேவைப்படலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு உனக்கு பெருமை யாரும்னு ஆண்டவர் தர மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு தரும்போது நீ கொஞ்சம் தாழ்மையா தாழ்ந்து கீழே தரமட்டுமா தாழ்ற ஆளா இருந்தா நிச்சயம் உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியும் நீ கேட்டு கிடைக்கலன்னா எங்கே கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. பொய் சொல்லுமா? ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிற நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல.
நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் நான். அப்படியான நடக்கும். ஓகே, வாசிங்க 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையே நினையாதிருக்கின்றான். அதான் அது அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை அவன் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலையை ஆபிரகாம் என்ன செய்யல, நினைக்கல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதைத்தான் நான் சொன்னேன். நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல் பலம், நம்முடைய குடும்ப பேக்ரவுண்டு, நம்முடைய தொழில் வருமானம், இதெல்லாம் ஆபிரகாம் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு எல்லாருக்கும் இப்பொழுதைய தேவை. நம்முடைய தேவை, இன்றைக்குடைய தேவை, நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற போறோம். ஹல்லேலூயா. தேவன் வாக்களித்ததை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவர் என்று நாம் விசுவசித்து விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாற போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, எல்லாரும் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ விட்டத்தை வரைச்சிட்டு இருக்கிற பார்ட்டிக்கு இதெல்லாம் புரியாது. ஆமென். வசனத்தை ஆழமாக கவனிச்சுட்டு இருக்கிறவங்களால உள்ளம் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அது தேவையானவங்க உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்குள்ள ஒரு பலமே, ஒரு பலம் ஊறிக்கொண்டே இருக்கும். இது தேவையானவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இது தேவையில்லாதவர்கள் எங்கேயே விட்டத்தை வரைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி லைட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபேனை பார்த்துட்டு இருப்பாங்க, என் மூஞ்சியை கூட அப்படி ஆழமாக கவனிப்பாங்க. பாஸ்டர் என்ன வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு நன்மையை தராது. பாஸ்டர் வெள்ளையும் சொல்லையுமா இருந்தா அது உங்களுக்கு நன்மையை தராது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் நீங்க என்ன கவனிக்க கூடாது, வசனத்தை தான் நீங்க கவனிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பிரசங்கிக்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அது உங்களை இதயத்தில் என்ன செய்யணும், இறங்கணும், உள்ளுக்குள்ள இறங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த சில வருஷங்கள், போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ நான் ஒரு செய்தி நேரத்தில் நான் சொன்ன, நம்முடைய சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல விலை உயர்ந்த கார்களை வாங்குவீர்கள் என்று சொன்னேன். நல்ல விலை உயர்ந்த கார்களை வாங்குவீர்கள், நல்ல உயர்ந்த கட்டிடங்களை எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீர்கள். தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரப்போகிறார் என்று சொன்னப்போ விசுவசிச்சாங்களோ தெரியல, ஆனால் விசுவசிச்சவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் அது நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உயரமான கட்டிடங்களை நான் பிரதிஷ்டை பண்ணினேன், விலை உயர்ந்த கார்களை நான் பிரதிஷ்டை பண்ணினேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதான் விசுவசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவசிங்க, எல்லாம் கூடும். நாளைக்கு நீங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. உங்க சந்ததிகள் இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென். எப்பொழுதும் போல இப்பொழுது சொல்லுகிறேன், உங்க சந்ததிகள் எல்கை இல்லாத ஆசீர்வாதத்துக்குள்ளே போய் நிற்பார்கள். உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் எல்கை இல்லாத இடங்களில் கொண்டு போய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அதோடைய பலனை நீங்கள் எல்லாரும் அனுபவிப்பீர்கள். பிள்ளை பெற்றவர்கள் அனுபவிப்பீர்கள். சபை அனுபவிக்கும், சபை அனுபவிக்கும். இந்த குளோரியஸ் பெந்தேகோஸ்ட் மிஷன் சபை அனுபவிக்கும். இந்த ஊழியம் அதை அனுபவிக்கும். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் அது ஆபிரகாமுக்கு என்று சொன்னால், வெளிப்படுத்தல் காலத்தில் அது நமக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், அது எனக்குன்னு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிக்கணும், ஆனால் அவனுக்குன்னு சொல்லிடக்கூடாது, எனக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க, அங்கே ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்துடாதீங்க, உங்களுக்கேட்டே வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிங்க, ஆனால் அவனுக்குன்னு உங்களுக்குன்னு சொல்லாதீங்க, அது எனக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்குன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உனக்கு இல்லை, எனக்கு, எனக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு, எங்களுக்கு 2 பேருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்குன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா பிரதர்? விசுவசிக்கிறீங்களா? சூழ்நிலை மாறும். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற பிசினஸ் மாறும். விசுவசிக்கிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்பி விசுவசிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதோட 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 15:28. சில 1-2 வசனங்களோட கூட பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றால், அவள் என்ன விரும்பினாள்? அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்ன விரும்பினாள் அப்படி? அது ஒரு கானானிய பெண், தன்னுடைய மகளை ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருந்தது. அந்த பொல்லாத ஆவியை துரத்தி விடும்படி நம்முடைய ஆண்டவராயிருக்கிற கர்த்தருக்கு பின்னாகவே நடக்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பின்னாகவே நடக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யல? அவளை ஈஸியாக அவளுக்கு பதில் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இவள் ரொம்ப நேரம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளை கொஞ்சம் அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, அந்த ஆண்டவர் என்ன சொன்ன? பேதுரை பார்த்து சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும்டா. அல்லேலூயா. முந்தி யார் திருப்தி ஆகட்டும்? பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்தலாம் நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்ய முடியாது? போட முடியாது. போ சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர்களோட விசுவாசத்தை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு விசுவசிக்கிறாள், ஆண்டவர் எந்த அளவுக்கு இவள் நம்புகிறாளுங்கிறத அறியணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இவள் ஆண்டவர் அறிந்தவள் கிடையாது இல்லையா, ஆண்டவர் அறியாமல் வந்தவள். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப அந்த பெண் முந்திக் கொள்ளுகிறாள். இதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த பெண் முந்திக் கொண்டு சொல்லுகிறாள், மெய்தா ஆண்டவரே, ஆனாலும் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நீங்க அப்பம் கொடுங்க, பிள்ளைகள் சாப்பிடட்டும், பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். ஆனா அந்த மேஜையில இருந்து விழுகிற துணிக்கு எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லையா? ஏய், இப்படி எல்லாம் நீங்க விசுவசிப்பீங்களா? இப்படி எல்லாம் நம்மளால விசுவசிக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பல நேரத்தில் வித்தியாசமா ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, அதானிக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கல்லப்பா, எனக்கு ஊழியத்துக்கு கொஞ்சம் பணம் தந்தா என்ன? தப்பா? அதானிக்கு பணம் கொடுத்தது சாசா கொடுத்துச்சு இல்லை. ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அப்படின்னு கத்து தான் கொடுத்துருக்கணும். ஆமென். எலான் மஸ்க் உலக பணக்காரனாக்குனது நீங்க தானேப்பா. எலான் மஸ்கை உலக பணக்காரனாக்குனது நீங்க தானே. ஒரு சாதாரண குஜராத்தியை அம்பானி ஆக்குனது நீங்க தானே ஐயா. ஒரு சாதாரண குஜராத்தியை அம்பானி ஆக்குனது நீங்க தானேப்பா. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பணம் தாங்கப்பா, நாங்கள் கொஞ்சம் சபைகளை கட்டுறதுக்கு, கொஞ்சம் மிஷினரி ஊழியங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் பணம் தாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆண்டோட பக்கத்தில் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே நான் வச்சிருக்கிற அமௌண்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன அமௌண்ட் தான், 25 கோடி. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? 25 கோடி இவங்களுக்கெல்லாம் முன்ன 25 கோடி எவ்வளவுங்க?
எலான் மஸ்க்கு முன்ன இந்தியன் மணி 25 கோடி எவ்வளவுங்க? ஒண்ணும் இல்லை. டிப்ஸ் கொடுக்கிற பணம். எலான் மஸ்க்கு டிப்ஸ் கொடுக்கிற பணம். ஹல்லேலூயா. முகேஷ் அம்பானியுடைய இளைய மகனுக்கு திருமண செலவே 2500 கோடி. ஒரு திருமணம் 3 நாளோ 4 நாளோ 1 வாரமோ நடந்த ஒரு செலவு, அதுக்கே 2500 கோடி செலவு பண்ணி நடத்தினாங்க. அப்படின்னா நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கிராம சபை இல்லாத கிராமங்களில் கொஞ்சம் சபை கட்டுறதுக்கு 25 கோடி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சது தப்புன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சிரிங்க பார்ப்பலாம். ஒரு ஆளுக்கும் சிரிப்பு வரலையே. அப்போ நியாயமானதான்னு உங்களுக்கு புரிஞ்சில்ல? பிரைஸ் தி லார்ட். நியாயமானதானா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் அந்த கானானிய ஸ்திரீ சொன்னது. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அப்பத்தை கொடுத்துருங்க, எனக்கு என்ன செய்யுங்க, அந்த மேஜையிலிருந்து விழுகிற ஒரு துணிக்கைய இந்த நாய்க்குட்டிக்கு கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோடீஸ்வர கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. 100 கோடி 1000 கோடி ரூபாய்க்கெல்லாம் சொந்தக்காரங்க பெந்தேகோஸ்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவர்களை கொண்டு பிரயோஜனம் இல்லைன்னு தான் மட்டும். ஆமென். நான் அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை என்ன குடும்பத்துக்கு இன்ன ஸ்தாபனத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குமே ஆண்டவர் உத்தேசத்தில் அடிச்சிருக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. சிலப்போ நம்ம கணக்கு தப்பி போயிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறது போல 2-3 மடங்கெல்லாம் இருக்கும் அங்கே. ஆமென். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது இல்லையா? உத்தேசம் அடித்தேன், இப்படி இருக்கலாமே ஆண்டவரே, நான் 25 கோடி தானே கேட்குறேன், கொடுத்தா என்ன உமக்கு? ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். எனக்கு காலையில் 2 இட்லி கொஞ்சம் சாம்பார், உங்களுக்கு தெரியுமில்ல கணக்கு. மத்தியானம் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் அவியல், கொஞ்சம் மீன் கூட்டு. அதுவும் இதுவரைக்கும் ஹோட்டலில் இருந்துச்சு, இனி ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனி என் மனைவி சமைச்சே நான் என்ன செய்ய முடியும்? எஞ்சி இருக்கிற காலத்தில் சாப்பிட முடியும். நான் வாழ்கிற வரைக்கும் அவள் வாழணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் எத்தனை வருஷம் நீட்டி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், உங்களுக்கும் சந்தோஷம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாயந்தரம் ஒரு 2 சப்பாத்தி, சனிக்கிழமை மட்டும் 2 இட்லி. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம 3 மணிக்கு எழும்புவோம் இல்லையா, சீக்கிரமே ஜீரணிக்கணும், அதனால. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி ஆண்டவர்கிட்ட சின்ன கணக்கு தான் வச்சுட்டு, அதுக்கு நீங்கள் தாராளம் கொடுத்துருக்கிறீங்கப்பா, தாராளம் கொடுத்துருக்கீங்க. 18 வயசில் நான் $US சம்பளம் வாங்க எனக்கு கிருபை செஞ்சீங்க. 18 வயசில் நான் $US சம்பளம் வாங்கினேன். இங்கே யாரும் அப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. 31 வயசில் என்ன ஒரு பெரிய ஹோட்டலுடைய மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸராக 90 ஸ்டாஃபுக்கு என்ன அதிகாரியாக வச்சிங்க. தாராளம் பணம் தந்தீங்க, வீடு தந்தீங்க, நிலம் தந்தீங்க, பிள்ளைகளை தந்தீங்க, மனைவியை தந்தீங்க, சம்பளம் தந்தீங்க, பேங்க் பேலன்ஸை தந்தீங்க, நல்ல நிலங்களை தந்தீங்க, நான் நினைக்க வாகனங்களை தந்தீங்க, நான் விரும்பினது விரும்பாதது எல்லாம் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அது எனக்கு தாராளம் போதும். மனைவி ரிட்டையர்டாகவும் எப்படி ஒரு 50-60 ரூபா சம்பளம் பென்ஷன் வரும். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பொறாமப்பட்ட எனக்கு ஒன்றும் காரியம் நடக்காது. அதுக்கு நான் மருந்தும் கையில் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அது உங்க காரியம். ஆமென். நான் பொறாமப்படுறதுக்காக சொல்லலை, அது நான் ஆண்டவரோட உண்மையா என்னோட இதயத்தை ஊற்றினதை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதனால எனக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் தர வேண்டியதில்லை, தாராளம் தந்திருக்கிறீங்க. தாராளம் அதுக்கு போக அது எல்லாம் மிஞ்சி சபை இருக்கிறது, என்னோட சபை இருக்கிறது, மஞ்சவள சபை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய காணிக்கைகள், அவருடைய தசம பாகங்கள், அவருடைய நன்மைகள் எல்லாம் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. டூ மச், தாராளம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஊழியத்துக்கு வேணும் ஆண்டவரே, சபைகளை கட்டணும். 100 சபை கட்டணும். ஒரு சபைக்கு 20 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கே 20 கோடி ரூபாய் வேணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் நம்முடைய தலைமை சபையில் சில காரியங்களை ஆண்டவரத்தில் வச்சிருக்கிறேன். அந்த காரியங்களை நான் செய்யணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும், கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இதைத்தான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, எனக்கு கீழே துணிக்க தாங்கப்பா. ஹல்லேலூயா. இதைத்தான் அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. என்ன கேட்கிறா? ஆண்டவரே, அப்பத்தை என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு என்ன செய்யுங்க, அதிலிருந்து விழுகிற அந்த பிள்ளைகளுடைய மேஜையிலிருந்து விழுதில்லையா துணிக்க, அதை நான் சாப்பிட்டுக்கலாமா? அடுத்தது ஆண்டவர் சொன்ன, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, போ, உன் பிள்ளை சுகமடைந்து விட்டால். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கிற யாவருக்கு அவர் கொடுக்கிற தேவன், கைவிடுகிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட்.
மீனை கேட்டால் மீன் கிடைக்கும், அப்பத்தை கேட்டால் அப்பம் கிடைக்கும். நமக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிற தெய்வம் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கிறதா? எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு அழகான குடும்பம் புதுசா இந்த சபையில் இன்னைக்கு கால் வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம். ஒரு என்னை நேசிக்கிற ஒரு சகோதரி, அவரோட புருஷன், அவரோட பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்க சபைக்கு வருவதற்கு முன்பாகவே எங்க பாஸ்டர்னு சொல்லுகிற ஒரு சகோதரி. பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரனுக்கு ஒரு பலகீனத்தினாலே அவங்க திகைச்சு போயிட்டாங்க. ஆமென். சாட்சி சொல்லுவாங்க. ஒரு வாரம் அல்ல 2 வாரம் தாண்டி சாட்சி சொல்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் இந்த லேசா சொல்லி விடுகிறேன். ஆமென். கிம்ஸ் ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணினாங்க. அவங்க உடனே இமீடியட்லி அவர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இமீடியட்லி அவர் ஆப்ரேஷன் பண்ணணும். கிட்னிக்கும் இதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டி, அது 4th ஸ்டேஜில் இருக்குது, உடைகிற லெவலில் இருக்குது. எமர்ஜென்சியாக அதை ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. பயந்து நடுங்கி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் முதல் முறையாக அவங்க வீட்டில் செபிக்கிறதுக்கு நமக்கு உத்தரவு கிடைக்கிறது. நாங்கள் போனோம், செபித்தோம். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு குடும்பமாக உள்ள வந்தாங்க. கண்ணீரோடு என் பிள்ளைகள் வளைந்து உட்கார்ந்திருந்து அழுது அழுது அந்த பிள்ளைகளுக்காக செபித்தோம். நான் ரொம்ப அழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதே வார்த்தை தான், ஆண்டவரே அந்த துணிக்கு அப்பா எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த குடும்பத்தை எனக்கு கொடுக்கணும், என் சகோதரனுக்கு விடுதலை கொடுக்கணும், என் சகோதரனுக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த கட்டி காணக்கூடாது, அந்த கட்டி காணப்படக்கூடாது ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யத்தான் வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஓ தேங்க்யூ ஜீசஸ், கண்ணீரோட செபித்தோம். மற்ற எல்லா புரோகிராமை நிறுத்தி வைத்துக் கொண்டு அந்த சகோதரனுக்காக சபை செபித்தது. பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்தில் அவங்க வேறொரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அதை ஸ்கேன் பண்ணாங்க. மறுபடியும் அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணாங்க. அங்கே இப்போ கட்டி இல்லை. அல்லேலூயா. ஒரு சிறிய வீக்கம் மட்டும் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அந்த டாக்டர் அதுக்கு மருந்து கொடுத்து கொண்டு போனார். அல்லேலூயா. நம்ம உடம்புல ஒரு அடி கிடைச்சா ஒரு வீக்கம் 2 நாளைக்கு இருக்கும் இல்லையா, அதே போல் ஒரு சிறிய வீக்கம் அந்த இடத்துல இருக்குது. ஆமென். என் மீட்பர் குணப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தின் மூலம் அநேக குடும்பங்கள் இந்த சபைக்கு வரும். அநேக சாட்சியாய் தேசத்தில் அவங்களை எழும்ப செய்வார். அநேகருக்கு சாட்சி. இன்னைக்கு அவர் இந்த ஆலயத்தில் வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு வந்ததே ஒரு சாட்சி. ஆமென். அந்த குடும்பம் வேதத்தை சுமந்து கொண்டு இனி புறப்பட போறது ஒரு சாட்சி. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. பயப்படாதீங்க. Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? விசுவாசிங்க, எல்லாம் கூடும். விசுவாசிங்க, எல்லாம் கூடும். வருஷங்களா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார், இது ஒரு பெதஸ்தா என்று சொல்லுகிறார். இது ஒரு பெதஸ்தா என்று சொல்லி அது இன்றைக்கு அது சாட்சியாய் கண்கூடாய் நீங்க கண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து விசுவாசத்தோட செபியுங்கள். எல்லா கர்த்தருடைய பிள்ளை தொடர்ந்து அந்த சிவகுமார் பிரதர் அவருக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்துள்ள அழிவில் கிடக்கிற அநேக ஜனக்கோடிகளுக்கு செபிங்க. எல்லா கர்த்தருடைய சபைக்குள்ள வரும். நம்முடைய சபைக்கு மாத்திரமல்ல, எங்கெங்க சபைகள் இருக்கோ, ஆவிக்குரிய சபைகள் இருக்கோ, அங்கங்கே எல்லாம் உள்ளே ஏறும். ஹல்லேலூயா. தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பிரைஸ் தி லார்ட். தேசம் கர்த்தருக்கு வசப்படும். தேசம் முழுவதிலும் எங்கெங்க ஆவிக்குரிய சபைகள் இருக்கோ அந்த ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் ஓடி கூடுவார்கள். தேவன் எல்லாரையும் உள்ள ஏற்றி எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்க இது கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் கூட சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் 1-2 காரியம் முக்கியமானதை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நேரம் இருக்கிறது. வாசி மகளே, லூக்கா 18:42. இயேசு அவனை நோக்கி நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எல்லா இடத்திலும் விசுவாசம் ரட்சித்தது. அதுதான் இன்றைக்கு செய்தியா சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு பயணம் போகிறான். அங்கே ஜனக்கூட்டம் திரளாயிருக்கிறது. வழியிலே ஒரு குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு ஒரு ஜனக்கூட்டத்தின் இரைச்சல் கேட்கிறது, கண் தெரியவில்லை, காது சரியா கேட்கிறது. அவன் பக்கத்தில் இருந்த இடத்துல கேட்கிறான், அங்கே என்ன சத்தம், அங்கே யார் போகிறா, என்ன கூட்டம், நிறைய ஆட்கள் போற மாதிரி தெரியுதே. அப்படி கேட்கிற உடனே அவன் சொல்றான், நசரேயனாயிருக்கிற இயேசு போகிறார். நசரேயனாயிருக்கிற இயேசுவா? அவர் குருடர்களின் கண்களை திறக்கிறவர் அல்லவா? அதெல்லாம் சாட்சி அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் குருடர்கள் கண்களை திறக்கிறவர் அல்லவா? அப்படின்னா இதான் வாய்ப்பு, இதான் ஒரு நல்ல சான்ஸ், நல்ல நேரம். உடனே சத்தமா கூப்பிட ஆரம்பிச்சான். எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவர் போறாருன்னு தெரியாது. 1/2 கிலோமீட்டரில் இருக்காரா, இல்லை 100 அடி தூரத்தில் இருக்கிறாரா, இல்லை 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாரா, அதனால எவ்வளோ வாளியத்தை உயர்த்தணும்னு அவனுக்கு தெரியாது. என்ன கண்ணு தெரியல. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ இந்த பிள்ளையை கூப்பிடுன்னா மக்கள் இங்கே வான்னு கூப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன்னா ஏய் இங்கே வான்னு கூப்பிடுவோம். இன்னும் வெளியிலன்னா இன்னும் சத்தமாக நமக்கு எவ்வளவு வாளியம் இருக்கோ அவ்வளோ வாளியத்தை ஏற்றி என்ன செய்வோம், கூப்பிடுவோம். ஆனால் இவனுக்கு வாளியம் எவ்வளோ ஏற்றணும்னு தெரியாது. அதனால ஒரு லிமிட்டு அளவுக்கு என்ன செய்கிறான், கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்ங்கிறான். அப்போ 2-3 தடவை கூப்பிட்டாச்சு. இப்போ இவனுடைய சத்தம் பக்கத்தில் நிற்கிறவர்களுக்கு என்னாச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. ஏய் ஏப்பா போதகரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறேன், அவர் போட்டுமே, உனக்கு என்ன தான் நடக்க போகுது, நீ இப்போ பார்வை அடைஞ்சுதான் என்ன செய்ய போறியா? ஹல்லேலூயா. உனக்கு கண் பார்வை அடைஞ்சுதான் இப்போ என்ன செய்ய போறியா? ஆனால் உண்மையிலே இவருக்கு கண் பார்வைக்காக தான் கூப்பிட்றான்னு அவங்களுக்கு நினைக்கல. ஏதோ பிச்சை எடுப்பதற்காக கூப்பிட்றான்னு பொதுமக்கள் நினைச்சாங்க. அதில் தடை செய்ய பார்த்தாங்க. ஆனால் அவன் விட்டானா இன்னும் அதிக சத்தமாக கூப்பிட்டான். அப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம பார்வையடையவனா இவங்க வாழ விட மாட்டாங்க. நான் என்னைக்கும் குருடனா இருக்கிறதா இவங்களுக்கு விருப்பம். ஹல்லேலூயா. മനസ്സിലാവുന്നുണ്ടോ? ദൂത് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? നീ പ്രാർത്ഥിക്കുന്നത് മറ്റവർക്ക് ഇഷ്ടമുള്ള കാര്യമല്ല, നീ ഉപവസിക്കുന്നത് മറ്റുള്ളവർക്ക് ഇഷ്ടമുള്ള കാര്യമല്ല, നീ വചനം ശ്രദ്ധിച്ച് കേൾക്കുന്നത് പിശാചിന് ഇഷ്ടമുള്ള കാര്യമല്ല. നിന്റെ വീട്ടിൽ ഉപവാസ പ്രാർത്ഥന നടത്തുന്നത്, നീ ദൈവത്തെ ആരാധിക്കുക, നീ தேவனை ஆராதிப்பது, நீ ஆண்டவரை தேடி வருவது, நீ ஆண்டவரோடு கூட இருப்பது மற்றவர்களுக்கு பிரியமுள்ள காரியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீ என்றைக்கும் குருடனா இருக்கணும்னு தான் பப்ளிக் விருப்பம். நீ என்னைக்கும் தரித்திரனா இருக்கணும்னு தான் பப்ளிக்கோட விருப்பம். பிரைஸ் தி லார்ட். நீ கார் வாங்குறதோ, வஸ்து வாங்குறதோ, நீ வீடு கட்டுவதோ, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் பண்ணுவதோ, உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பதோ, மனைவி கிடைப்பதோ பப்ளிக்கு சந்தோஷமான காரியம் நீங்க எண்ணி விடக்கூடாது. என்றைக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும்னு தான் மற்றவர்களுடைய விருப்பம். அதனால தான் நீ ஜெபிக்காதே, நீ கூப்பிடாதே, மஞ்சவள சபைக்கு போகாதே, நீ வேற எங்கேயாவது போ, இங்க எதுக்கு வருகிறாய்ன்னு சொல்லி இந்த பப்ளிக்கு கேட்குது இல்லையா? அதுக்கு பின்னால ரீசன் இதுதான். நீ என்னைக்கு இப்படிதான் இருக்கணும்னு தான் பப்ளிக் விரும்புது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த பப்ளிக்குடைய எண்ணத்தை தகர்த்து உடைத்து கொண்டு நீ ஜெயம் பெறணும்னா நீ இப்ப இருக்கிற வல்லமையால் கூப்பிட்டது போதாது, இன்னும் அதிக வல்லமையால நீ கூப்பிட ஆரம்பிக்கணும். இயேசுவே தாவீதின் குமாரனே, உனக்கு எவ்வளவு சத்தம் இருக்கோ, எவ்வளவு ஆராதனை பலம் இருக்கோ, எவ்வளவு அபிஷேகம் இருக்கோ, எவ்வளவு வல்லமை இருக்கோ, அவ்வளவு வல்லமையா நீ ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிக்கணும். அவ்வளவு வல்லமையா நீ ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். அவ்வளவு பலத்தோட நீ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீ அப்படி தேட தேட தேட, அப்படி கூப்பிட ஒரு நேரம் வந்தது, நீ கூப்பிட்ட சத்தம் எங்க போய் எட்டிச்சு, ஆண்டவருடைய காதுகளுக்கு போய் எட்டிச்சு. ஆண்டவர் நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். ஓடி வந்தான் ஒருத்தன், அவர் உன்னை கூப்பிடுகிறார்னு சொன்னார். அவர் உன்னை கூப்பிடுகிறார். சந்தோஷம் தாங்க முடியல. என் சத்தம் அவருக்கு கேட்டுச்சு, என் கூப்பிடோட காதுக்குள் போய் ஏறிச்சு, நான் கூப்பிட்டோட காதுகளுக்கு போய் ஏறிச்சு. இனி நான் குருடன் அல்ல, இனி இந்த பிச்சை பாத்திரம் எனக்கு தேவை வராது, இனி பிச்சை பாத்திரம் எனக்கு தேவை வராது. ஓ ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவருடைய சன்னதியில் போய் எட்டினது. நான் இனி திரும்பி வரும்போது குருடனாய் அல்ல, பார்வையடைந்தவனாய் வருவேன். ஹல்லேலூயா. இயேசு மக்களே,
அவன் ஆண்டவரிடத்துல போனான். ஆண்டவரிடத்துல போனப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறான், உனக்கு என்ன நான் செய்யணும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அவன் சொல்ற, ஆண்டவரே ஒரே ஒரு காரியம் தான் ஐயா, நான் பார்வையிடணும். எனக்கு பார்வை கிடைச்சிச்சுன்னா வயது எல்லாம் நான் பார்த்துக்கலாம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், உன் இஷ்டப்படி நடக்கட்டும், போயிட்டு வா மக்களே. அந்த நிமிஷம், அந்த செகண்டோட கண்கள் என்ன வந்து தெரிஞ்சு பார்வையடைந்தான். கண்கள் திறந்தது, அவன் பார்வையடைந்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாங்க, தடுக்கிறவர்களும் இருப்பாங்க, தடை செய்கிறவன் இருப்பான். ஆனா நீ தடுத்து நிறுத்தப்படக்கூடாது. உன்னை யாரும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதிலிருந்து, ஆண்டவரை சேவிக்கிறதிலிருந்து, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதிலிருந்து, ஆண்டவர் கொடுக்கிறதிலிருந்து, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதிலிருந்து விசுவாசத்தை வழிவி விடாமல் நீ பின்வாங்கி விடக்கூடாது. உன்னை தடுக்கிறவர்கள் மத்தியிலே நீ இன்னும் அதிகமாக எழும்பணும், இன்னும் அதிகமாக செபிக்கணும், இன்னும் அதிகமாக நீ ஆண்டவரை கூப்பிடணும், இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமாக நீ போராடணும். நீ போராட களத்தில் நீ துணிந்தால் உன் சத்தம் பரலோகத்தில் போய் எட்டும். பரலோகத்தின் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் கண்களை திறப்பார், உன் செவிகளை திறப்பார், உன் நாவை திறப்பார், உன் முடமாயிருக்கிற கால்களுக்கு பலம் கொடுப்பார். சத்துவமற்று நீ கவலையோடு நடுங்கிக் கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு இப்ப சொல்லுங்க, என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். இப்பவும் சொல்லாதீங்க உன் விசுவாசம்னு சொல்லாதீங்க, என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாசத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது, என் மனைவி பொறுப்பாக முடியாது, இங்க இருக்கிற மகன் பொறுப்பாக முடியாது. நீங்க யாருக்கும் என்ன செய்ய முடியாது, விசுவாசத்தில் உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் நான் பிரசங்கிக்க முடியும், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை உங்களோடு கூட நான் சொல்ல முடியும். ஆனா விசுவசிக்க வேண்டியது அவரவர்களுடைய விருப்பம். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்க மட்டும் எழும்புங்க, நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சம்பவிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, தலைகீழா நீங்க மாறுவீங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாய், இந்த நன்மையின் ஆண்டு முடிவதற்குள்ளாய் தலைகீழான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து கொண்டு தேவனுடைய சத்தத்தை தொனிக்கிறேன், உங்களை தலைகீழாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் ஹல்லேலூயா, இந்த வருஷம் 31ஆம் தேதி இரவுல நீங்கள் சாட்சி சொல்லும் போது நீங்க சொல்வீர்கள், இந்த நாளை நீங்கள் மறக்க கூடாது, உங்க வாழ்க்கையில மறக்க கூடாத ஒரு நாளாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆம், உங்களுடைய நன்மைகளை கீழது மேலதாக்குவார் தேவன். கண்களை மூடுங்கள், கண்களை மூடுங்கள். பிரைஸ் தி லார்ட். செபிக்க ஆரம்பியுங்கள், கண்களை மூடுங்கள். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நீ காண்கிறதை விசுவசிக்க வேண்டியதில்லை, காணாததை விசுவசியுங்கள். இருக்கிறதை விசுவசிக்காதீர்கள், இல்லாததை விசுவசியுங்கள். தேவன் உங்களுக்கு செய்ய போற பலத்த கிரியைகளை விசுவசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில செய்ய போற பலத்த அற்புதங்களை விசுவசியுங்கள். அவர் கட்டளையிட போற பலத்த விடுதலையை விசுவசியுங்கள், பலத்த நன்மை விசுவசியுங்கள். உன் புருஷனுடைய ரட்சிப்பை விசுவாசி, உன் புருஷனுடைய ரட்சிப்பை விசுவாசி. விசுவாசி. அவன் எவ்வளவு கெட்டவனாயிருந்தாலும் அவனை தேவன் மாற்றி கொண்டு வர போகிறார், மாற்றி கொண்டு வர போகிறார். நீ எந்தெந்த குடும்பங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்தந்த குடும்பங்களை உனக்கு பங்காய் தேவன் கொடுக்க போகிறார். உனக்கு கிரீடமாய் முத்தாய் கொடுக்க போகிறார், முத்தாய் கொடுக்க போகிறார். உன் பிள்ளைகளை தேவன் மாற்றி அமைக்க போகிறார், சுபாவங்களை தேவன் மாற்றி அமைக்க போகிறார். விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களை மதியாத பிள்ளை, இன்றைக்கு உங்களை கனம் பண்ணாத பிள்ளை, இன்றைக்கு ஊதாரியா நடக்கிற பிள்ளை, இன்றைக்கு வேலை செய்ய தெரியாத பிள்ளை, ஒரு நாள் உன்னை தோளில் சுமக்க போகிறது. அந்த பிள்ளை தோளில் உன்னை சுமக்க போகிறது. அந்த பிள்ளையோட நன்மையை நீ அனுபவிக்க போகிறாய், அந்த பிள்ளையோட நன்மை அனுபவிக்க போகிறாய். குடித்து குடித்து உன் பணத்தை எல்லாம் குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்க உன் புருஷன் திரும்பி வர போகிறான், மனம் மாறி திரும்பி வர போகிறான். ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை அவனை பார், ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை அவனை பார். இப்பொழுது பார் மகளே, உன் குடிகார புருஷனை, ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை அவனை பார். அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார், அவன் தேவனை ஆராதிப்பதை பார், அவனுடைய வஸ்திரத்தின் மாற்றத்தை பார். கவனி, இதயத்திலே அவனை கவனி, இதயத்தில் அவனை பார், இதயத்தில் அவனை பார். மனக்கண்களில் அல்ல, உன்னுடைய மாம்ச கண்ணில் அல்ல, ஆவிக்குரிய கண்ணிலே பார். ஹல்லேலூயா. நீ போராடியும்
ஆராதனை கூடத்துக்குள்ளாய் கொண்டு வர முடியாத உன் குடும்ப உறுப்பினர்களே, மேபி அது உன் மகளாயிருக்கலாம், மகனாயிருக்கலாம், உன் பெற்றோராயிருக்கலாம், சொந்த பந்தங்களாயிருக்கலாம், உன்னோடு கூட தோளில் தோள் போட்டுக்கொண்டு ஆராதனைக்கு வருவதை நீ கவனி. உன்னோடு கூட தோளில் தோளை போட்டுக்கொண்டு ஆராதனைக்கு வருவதை நீ விசுவாசி. எஸ், வருகிறார்கள், வருகிறார்கள். எத்தனையோ வீடுகளுக்கு முன்னாய் போய் அதிகாலையிலே கடன் வாங்க நின்று கொண்டிருந்தாய். இனி உன் வீட்டிலே கடன் வாங்க ஆட்கள் வருவார்கள். உன் வீட்டை தேடி ஆட்கள் வருவார்கள். நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் கொடுப்பாய். மகனே, வேலை இழந்திருக்கிறாயோ, கர்த்தர் நல்ல பதவியில ஒன்று வைப்பார். உனக்கு தேவை விசுவாசம் and prayer, விசுவாசம் and prayer. ஹல்லேலூயா. ஜெபம் உனக்கு வேண்டும். நீ நம்புகிறவரை நோக்கி நீ ஜெபிக்க வேண்டும். எஸ், எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் சூழ்நிலை மாறும். ராஜகுமாரர்களை கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓ ஹல்லேலூயா புருஷனாய் நியமிப்பார். ராஜகுமாரத்திகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதித்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் உங்களை உங்களுடைய சந்ததிகளையும் தேடி வரும், தேடி வரும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஆகும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ தாழ்மைப்பட்டவளாகி இப்படி கேள், ஆண்டவரே நீ பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடும், எனக்கோ அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை தாரும். எனக்கு துணிக்கை போதும் ஆண்டவரே, எனக்கு துணிக்கை போதும் ஆண்டவரே. கேளு மகளே, துணிக்கை போதும், எனக்கும் என் குடும்பத்தின் துணிக்கை தாரும். இன்றைக்கு ஒழுங்கான வீடு இல்லை, நல்ல வாகன வசதி எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் இருக்கிறேன் என்று தான் உண்டான சமாதானம் இல்லை, என் வீட்டில் சமாதானம் இல்லை. நான் வாழ ஆசைப்படுகிறேன், நானும் 4 பேரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் தலைமுறைகளை நினைத்து நான் பாரப்படுகிறேன். அவர்களுக்கான ஏதாகவும் செய்ய வேண்டும், என் மக்களுக்கான ஏதாகவும் செய்ய வேண்டும். ஆனால் என்னிடத்திலோ ஒன்றுமில்லை, பூஜ்யத்தில் இருக்கிறேன். பயப்படாத மகளே, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நீ இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறாய். ஜெபிக்க ஆரம்பிங்க. அநேகருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, அநேகருடைய உள்ளம் உடைந்து உருகி கொண்டிருக்கிறது. மகளே, காலம் வருகிறது, காலம் வருகிறது. உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கிற காலம் வருகிறது. சூழ்நிலை மாற்றப்பட போகிறது. உன்னை சூழ்நிலை நீ இதை அனுபவிக்கும் போது, நீ இதை அனுபவிக்கும் போது நீ ஆராதிக்கிற சபையை மறவாதே. நீ உன்னை அந்த இடத்துல உயர்த்தின உன் தேவனை மறக்காதே, மறந்து விடாதே. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு மகளே, உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது சகோதரி, உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது சகோதரனே, உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது, வருகிறது. சூழ்நிலை தேவன் மாற்ற போகிறார். நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். நான் ஆகாசத்தை அடிக்கிறவனை போல சிலம்பம் பண்ணவில்லை, நான் வெறும் காற்றிலே சிலம்பம் பண்ணவில்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன். என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். யாபேசின் தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம். எல்கை இல்லாத ஆசீர்வாதம், எல்கை இல்லாத நன்மை, எல்கை இல்லாத நன்மை, எல்கை இல்லாத நன்மை உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும், தேடி வரும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ நன்றி கர்த்தா, நன்றி 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 நன்றி. நல்ல ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்க தந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளோடு அறிவிக்கும்படியா நீங்க தந்த